ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து மகாக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு மட்டர் பன்னீர் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீருக்கு வந்து நீங்கள் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து நேற்று பண்ணியிருந்ததில் அந்த ஹோம்மேட் பன்னீர் அதை வந்து எண்ணெயில் வந்து நான் வந்து நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லேஸ் சூடு தண்ணியில் வந்து அந்த ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டுருங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை ஆகிட்டு வைக்கிறத விட. ஸோ இதை நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகி இதில் நான் வார்ம் வாட்டர் இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி நான் தேவைப்படுற டைம் வரைக்கும் ஓரத்தில் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் வந்து ஜீரகம் வந்து தாளிச்சுக்கோங்க. இந்த மட்டர் பன்னீருக்கு வந்து மெயின் மசாலா பார்த்திங்கன்னா ஜீரகம் தான். பட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, சோம்பு அது கூட நீங்கள் 2 போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து பிளெயின் ஜீரகம் போட்டுட்டு 2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து இந்த பர்டிகுலர் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ்ஷுக்கு வந்து நல்ல கொஞ்சம் கோல்டனாக ஆகுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதனால் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலே உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா உங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் ஃபாஸ்ட்டாட்டு. அந்த வதங்குற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க தக்காளி இப்போ 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு வந்து 4 தக்காளி, அதாவது ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, அதுதான் அளவு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் வந்து நேற்றே இதெல்லாம் பண்ணி வச்சதுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருந்துச்சு, சப்பாத்தி டோ ரெடியாக பண்ணி வச்சுட்டேன், பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு காலையில் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுங்க வந்து கடையில் வாங்கினது போடலாம், இல்லைன்னா ஹோம்மேட் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வதக்க போகிறோம். ஏன்னா வந்து அதோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். இது வந்து நான் பண்ணுறது பார்த்திங்களா, பர்டிகுலர்லி இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட பண்ணுறது. ஏன்னா வந்து இதுக்கு தேங்காய் தேவையில்லை, நட்ஸ் எதுவுமே தேவையில்லை, சிம்பிளாக பண்ணிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி தான். தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். இந்த டைமில் வந்து அந்த தக்காளியோட அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும். இது நீங்கள் நல்லாவே குக் பண்ணணும் கொஞ்சம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே, இதோட மெயின் இதே வந்து தக்காளி தானே, வெங்காயம் தக்காளினால நான் தக்காளியை கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போக குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். இதுக்கு வந்து காரம் வந்து தேவையில்லை, கலர் தான் தேவை, ரெட் கலர் வரணும் அந்த மட்டர் பன்னீர். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அதையும் போட்டுட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயில் நல்லா அந்த ஒரு நிமிஷம் 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அந்த இது வரைக்கும் நல்லா மசாலாவை நல்லா குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுகர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் எப்போவுமே சொல்கிறது, தக்காளி போட்ட டிஷ்ஷில் வந்து கண்டிப்பாக சுகர் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். உங்களுக்கு அது எந்த காரணத்துலேயும் ஸ்வீட் ஆக்கவே ஆக்காது, ஆனால் வந்து அந்த டிஷ்ஷையே வந்து டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணும். கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்களேன், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஆரம்பித்து ஆட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துருங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் பாயில் வந்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி, நீங்கள் வந்து ட்ரைடு பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை தனியாக ஊற வச்சு வேக வைக்கணும். ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சமாக அதை வேக வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நான் ஃப்ரோசன்னால் டேரெக்டாக நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர், அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரையிங் ஸ்டெப் வந்து இம்பார்ட்டனான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் பண்ணுறீங்கன்னா இது தேவையில்லை. நான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காணிக்கணும் அப்படின்னு தான் நான் ஃப்ரை பண்ணி காணித்தேன். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரையிங் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் பேக்கெட்டில் உள்ள பன்னீர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அது எப்போ பண்ணாங்க நமக்கு தெரியாதுல்ல. பட் ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் ஃப்ரை பன்னீர் போடும்போது நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்.
மூடி போட்டாச்சு. மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேன். பன்னீரும் நல்லா பட்டாணியும் குக் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஃபைனலாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா பவுடர், இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. பன்னீர் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தோட ரெசிபி லிங்கும் கீழே இருக்குது. ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் எந்த வித நட்ஸு க்ரீம் எதுவும்